மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்னும் பகுதியில் இந்த குளிர்காலத்தில், மழை காலத்தில் நம்மை பெருந்தொற்றாக பீடிக்கிற கப நோய்களிலே இருந்து விடுபடுவதற்கு என்ன செய்வது? பொதுவாக உங்களுக்கெல்லாம் நினைவில் இருக்கும், கப நோயிலே மிக கொடூரமான நோயாக நம்ம எல்லாம் அச்சுறுத்திய நோய் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நிமோனியா என்கின்ற நுரையீரலை தாக்குகிற ஒரு நோய். இந்த நிமோனியாவை ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு நோய் 2020 இவனை விட அவன் எவ்வளவு தேவலாம் என்று சொல்ல வைத்து விட்டது. அது கோவிட்-19. இந்த கோவிட்-19க்கு மருந்தே இல்லை என்று மேற்கத்திய மருத்துவம் கைவிரித்து விட்ட நிலையில், மருந்தே இல்லை என்று கைவிரித்து விட்டார்கள். மருத்துவம் பார்க்கவில்லை, பார்த்தார்கள். என்ன மருத்துவம் பார்த்தார்கள்? சப்போர்ட்டிவ் தெரப்பி. கடுமையாக நுரையீரல் சளி தாக்கி இருக்கிறது. இந்த சளி தாக்குகிற போதெல்லாம் அதற்கு என்ன மருந்துகளை முன்னம் கையாண்டு கொண்டிருந்தோமோ அந்த மருந்துகளை இதற்கும் கையாளுவது. அப்போ அந்த சளி தொற்றிலே இருந்து அவன் ஒரு எதிர்ப்பு சக்தியை உடல் வளர்த்து கொள்ளுகிற வரையில் அவனை காப்பாற்றி வைப்பதற்கு அத்தகைய மருத்துவம் பயன்பட்டது. அது மாதிரி வகையில் பல மருந்துகளை நாம் கப நோய்க்கு என்று பயன்படுத்தியதையெல்லாம் இதற்கு கையாண்டோம். அப்படித்தான் ரீபொசிஷனிங் என்ற வார்த்தையிலே அதை விளக்குவார்கள் நவீன மருத்துவத்தில். ஒரு மருந்து ஒரு அறிகுறிக்கு மருந்தாக கையாளப்பட்டது. ஆனால் அது வேறு நோய். இப்போ நிமோனியா என்பது நுரையீரலை தாக்குகிற கப நோய் வகையை சார்ந்தது. இந்த நிமோனியா நோய்க்கு பயன்படுத்தப்படுகிற ஆன்டிபயாட்டிக்ஸ், இந்த நிமோனியா காய்ச்சலை கட்டுப்படுத்துகிற காய்ச்சல் மாத்திரைகள், இவைகளெல்லாம் கையாண்டு இயற்கையிலேயே ஒரு எதிர்ப்பு சக்தி உடலிலே வந்துவிட்டால் அவன் பிழைத்துக் கொள்ளுகிறான். அதுவரையிலே காப்பாற்றி வைக்க அது உதவுகிறது. அப்படி காப்பாற்றி வைப்பதற்கு உதவுகிற வகையிலே பல மருந்துகளை கையாண்டோம். அந்த மருந்துகளைத்தான் நாம் ரீபொசிஷனிங் என்று திரும்ப கையாளுதல், மாற்றி கையாளுதல். வெண்டிலேட்டரில் வைக்கிறார்கள். வெண்டிலேட்டர் அந்த நோயை குணமாக்குறதுன்னா குணமாக்குறது இல்லை. அவர் நோயில் அந்த கிருமிகளுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாகிற காலம் வரையில் இவர் உயிரோடு வைத்திருக்க உதவுகிறது. அதான் வெண்டிலேட்டரோட வேலை. ஏன்னா ஆக்சிஜன் கண்டென்ட் குறைந்து போய் விடுகிறது. ஆக்சிஜன் 98, 96 என்று இருக்க வேண்டியது இப்படி குறைந்து கொண்டே O2 கான்சன்ட்ரேஷன் ஒரு 60, 70 என்று வந்துவிட்டால் அது உயிருக்கு ஆபத்தான நிலைக்கு போய்விடுகிறது. அப்போ அவனை காப்பாற்றுவதற்கு கையாளப்படுவது வெண்டிலேட்டர்ஸ். அது கொரோனாவுக்கு மருத்துவமான இல்லை. இப்போ கொரோனாவில் இருந்து, கோவிட்-19 இருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு சித்த மருத்துவத்தில் மருந்துகள் இருக்கின்றன என்ற ஒரு கருத்து பெருமளவிலே பரவி மத்திய அரசுகளும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு மக்கள் விரும்புகிறார்கள் என்பதனாலே அதற்கு உடன்பாடு தெரிவித்து மருத்துவமனைகளில் எல்லாம் எந்த மருந்துகள் எல்லாம் கபத்துக்கும் சளிக்கும் பயன் தரும் என்று சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அந்த மருந்துகள் கொரோனாவுக்கு பயன்படுத்தினால் பலன் தரும் என்ற கருத்தின் அடிப்படையில் நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர் என்ற 2 தயாரிப்புகள் மிகவும் பிரபலமாகி மேற்கத்திய மருத்துவம் கற்றவர்கள் கூட உயிரென்று வருகிற போது தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் பயன்படுத்துகிற அளவுக்கு மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த 2 மருந்துகளும் சித்த வைத்திய திரட்டு என்கின்ற சித்த மருத்துவத்தில் சொல்லப்படுகிற இந்த தயாரிப்புகள் அண்மை காலத்தில் நிறைய வந்து கொண்டு இருக்கின்றன. அவைகளிலே இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு துணை மருந்தாக, துணை உணவாக எவைகளை எல்லாம் கையாளலாம், அவைகளை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.